புல்லிங் அது எப்படி பண்ணுறது காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும் அப்புறம் அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லிங் தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கூட இருக்கிறது ஸ்கோடா கைலாக், அதாவது ஸ்கோடாஸ் ஃபர்ஸ்ட் எவர் சப் 4 மீட்டர் எஸ்யூவி. ஸோ இதை டிரைவ் பண்ணுறக்கா நம்ம கோவாவில் இருக்கோம். இந்த காரோட டிசைன் லாங்குவேஜ் எப்படி இருக்குது, டிரைவ் குவாலிட்டி எப்படி இருக்குது, அண்ட் யூனிக் ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க உள்ளிட்ட பல விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் மாடர்ன் சாலிடான ஒரு ஜெர்மன் டிசைன் லாங்குவேஜில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ரொம்ப ஒரு அப்ரைட்டான ஸ்டாண்ட்ஸு, ஒய்டரான ரோட் ப்ரெசன்ஸ் காரு கொடுக்குது. ஸோ ஃப்ரண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 3D ரிப்ஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூடவே வந்துட்டு ஸ்லீக்கான டிஆர்எல்ஸ் வருது, ப்ளஸ் ஸ்ப்ளிட் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸு. ஸோ கீழே வந்துட்டு ஒரு சில்வர் ஃபினிஷில் ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப போல்டான கேரக்டர் லைன்ஸ்லாம் வந்து ஷோல்டரில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தின்னான வீல் ஆர்ச்சஸ் தான். ஸோ அலாய்ஸ் பொறுத்த வரைக்கும் 17 இன்ச் டியூல் டோன் அலாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டியூல் டோன் அலாய்ஸ் வருது. இதே வந்து லோவர் வேரியண்ட்டில் 16 இன்ச் அலாய்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கிளாடிங் பார்த்தோம்னா ஹெக்ஸகனல் பேட்டர்னில் கிளாடிங் கொடுக்குறாங்க. ஸோ டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் குஷாக் காரை கம்பேர் பண்ணும்போது ஹைட் வந்து 7 mm அதிகமாக இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 1 mm வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. காரோட வித்து வந்து கிட்டத்தட்ட 23 mm குஷாக் காரோட வந்து வித்து அதிகம். லென்த் வந்துட்டு சப் 4 மீட்டருங்கிறனால 3.99 mm வந்துட்டு லென்த் வந்து இருக்குது. ஸோ ரியர் பொறுத்த வரைக்கும் மேலே ஷார்க் ஃபின் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷனல் ரூஃப் ரெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்டியான ஸ்பாய்லர்ஸ் இங்கே வருது. இது கீழே ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பெரிய நியூ ஸ்கோடா பேட்சிங் லெட்டர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தோம்னா கிறிஸ்டலைன் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஹெக்ஸகனல் பேட்டர்னில் ஒரு பிளாக் பார் வந்து கொடுத்துருக்காங்க. கைலாக் பேட்சிங் கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு சில்வரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸ்கிட் பிளேட்ஸு. ஸோ பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இதில் வந்து 446 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த செக்மெண்ட்டு. ஸோ எந்த சப் 4 மீட்டர் கார்லேயும் வந்துட்டு இவ்வளோ பூட் ஸ்பேஸ் இருக்காது. அது போக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பார்சல் ட்ரேவை தனியாக நம்ம வந்துட்டு அதை தனியாக வைக்கிறக்கும் தனியாக ஒரு பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இந்த பார்சல் ட்ரே வேண்டான்னா அதை தனியாக நம்ம இப்படி வச்சுக்கலாம். கூடவே வந்து 3 kg கொடுக்குற மாதிரி இங்கே ஒரு ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. 3 kg வெயிட்டை வந்துட்டு இந்த ஹூக்கில் மாட்டிக்கலாம் நம்ம பார்சல் ஏதாவது வாங்கிட்டு போனோம் அப்படின்னா. ஸோ இந்த காரில் சென்சார்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட்னா 2 சென்சார் தான் வருது. ரியர் சென்சார் 2 கொடுக்குறாங்க. ரியர் கேமரா கூட வர மாட்டேங்குது. ஆனால் ஹையர் வேரியண்ட் போனால் ஃப்ரண்ட்டில் 2 சென்சார், பின்னாடி 2 சென்சார் வருது. ஆனால் ரியர் கேமரா மட்டும்தான் வருது, ஃப்ரண்ட்டில் கேமராவே இல்லை. ஸோ இதில் டாப் வேரியண்ட்டில் மட்டும் கீழே சென்ட்ரி வருது. ஸோ நம்ம கீயை பாக்கெட்டில் வச்சுட்டு காரை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்துட்டு ஹை குவாலிட்டியாக இருக்குது. ஸோ உள்ளே வந்து ஜெர்மன் பிராண்டுங்கிறத பிரதிபலிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேபின் பார்க்கும்போது கிரே கொடுத்துருக்காங்க. கீழே கிரே வருது. இங்கே வந்து பிரைட்டான கிரே, மேலே வந்து பிளாக் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல லெதர் குவாலிட்டி வந்து சூப்பர்மான லெதர் குவாலிட்டி. இங்கே வந்து ஒரு ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரப்பர் கிடையாது, இதுவுமே பிளாஸ்டிக் தான். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு மெட்டீரியல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நிறையா ரீசைக்கிளபிள் மெட்டீரியல்ஸ் வந்து நிறையா பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லியாக, அது ஒரு விஷயம். ஸோ இங்கே வந்து லெதர் ராப்டு 2 ஸ்போக் மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன்ஸ் பயன்படுத்துறதுக்கு, இது இன்ஃபோடைன்மெண்ட் பயன்படுத்துறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட பெரிய ஹைலைட் என்னன்னா இந்த டிஜிட்டல் டிஸ்பிளே தான். இது 25 சென்டிமீட்டரில் வந்து கொடுக்குறாங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துட்டு 20 சென்டிமீட்டரில் வருது. அதுபோக ஏசி பார்த்தோம்னா ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் வந்து கொடுக்குறாங்க. இங்கேயே பட்டன்ஸ் வந்துடுது. இங்கே வந்துட்டு பார்த்தோம்னா டச் சென்சிட்டிவ் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இதுக்கு நான் அவ்வளோ பெரிய ஃபேன் இல்லை. ஸோ இது வந்து கொஞ்சம் பண்ணுறதும் வந்துட்டு பார்க்காம பண்ண முடியாது, பார்த்து தான் பண்ணணும். ஓட்டிகிட்டு இருக்கும்போது பண்ணணும்னா அதை நம்ம பார்த்து தான் பண்ண முடியும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்துட்டு சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோம்னா இதில் சீட்ஸ் வந்து ஃப்ரண்ட் 2மே வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் ஆன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. கார் வந்து டோர்ஸ் லாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ், இது வந்துட்டு ஆட்டோ ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் ஆப்ஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 6-வே எலக்ட்ரானிக்லி பவர்டு சீட்ஸு, டிரைவர் சீட் மட்டும். இது வந்து எலக்ட்ரானிக் சீட்ஸ் தான் வித் வென்டிலேட்டர் ஃபங்க்ஷன். ஃப்ரண்ட் 2 சீட்ஸ்க்குமே வருது. இது பார்த்தோன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இங்கே வந்துடுது. அப்புறம் இங்கே யூஎஸ்பி சி டைப் சார்ஜிங் வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. இதுலேயே நிறையா கிளவரான ஃபீச்சர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே வந்துட்டு நம்ம ஏதாவது வச்சுக்கணும்னா இங்கே ஒரு ப்ளேஸ் பண்ணுற மாதிரி, இப்போ
இங்கே வழுக்காமல் இருக்கிறதுக்காக இங்கே கொஞ்சம் ஸ்லோப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளேஸ் பண்ணுற மாதிரி அழகாக க்ளவரான ஒரு ஃபீச்சராக இது வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தோன்னா டிக்கெட் எதாவது வைக்கணும் அப்படின்னா டிக்கெட் ஹூக் மாதிரி இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஏதாவது வச்சுக்கலாம் நம்ம இங்கே. அதே நம்ம இங்கே வந்து சன் பிளைண்ட் இங்கே வந்து இருக்குது. ஸோ அதை வந்துட்டு நம்ம திருப்பி இங்கே வச்சுக்கணுன்னாலும் இங்கே வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு மேனுவலான ஒரு பார்க்கிங் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃபோன் வச்சுருக்கேன்னா ஸ்லாட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இங்கே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இங்கே வந்து ரப்பரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரப்பரில் கொடுத்துருக்கனால பாட்டிலாக தான் வச்சோன்னா அது அப்படியே நிற்கும். ஸோ விழுகாத அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இங்கே தனியாக வருது. இதுலேயே வந்துட்டு ஒயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்து கொடுக்குறாங்க. ப்ளஸ் அது போக செலக்டட் ஃபோன் கனெக்டட் ஃபீச்சர்ஸும் கூடவே வருது. அப்புறம் சன்ரூஃப் வந்துட்டு சிங்கிள் பேன் சன்ரூஃப் தான் வந்து மேலே கொடுக்குறாங்க. உள்ளே வந்துட்டு ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுக்குறாங்க. கூடவே வந்து 6 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் வந்து கொடுத்துட்றாங்க. ஹை குவாலிட்டி சவுண்ட் சிஸ்டம் தான் அதுவுமே. இதில் வந்துட்டு எலக்ட்ரானிக் பார்க்கிங்கு, பிரேக்கு ப்ளஸ் ஆட்டோ ஹோல்டு இந்த மாதிரி எந்த எலக்ட்ரானிக் ஆப்ஷன்ஸ்லாம் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. மற்ற காரில் இருக்கிற அளவுக்கு இதில் வந்துட்டு ஃபீச்சர்ஸ் வந்து பெருசாக இல்லை. ஸோ சீட்ஸ் எல்லாமே நல்லா லெதர்டு சீட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல உட்கார்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்லா ஸ்பாஞ்சியான சீட்ஸ் கூட தான். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் அழகாக உட்காந்துட்டு போகலாம். ஸோ ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் 5.8 இருக்கேன். இந்த சன்ரூஃப் இருக்கிறனால மேபி கொஞ்சம் எனக்கே வந்து ஃப்ரண்ட்டில் இடிக்கும் போல். பட் பின்னாடி வந்துட்டு சன்ரூஃப் பின்னாடி வந்து ஓரளவு நல்ல ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்குது ஹெட்ரூமில். ஸோ 6 ஃபீட் இருக்கவங்க உட்காரலாம். பட் கொஞ்சம் பெண்ட் பண்ணி தான் உட்கார முடியும். ஸோ ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் ஓகே, இனஃபான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ மற்ற 4 மீட்டர் கார் கம்பேர் பண்ணும்போது ஓகே, பெட்டரான ஒரு இனஃபான ஸ்பேஸ் தான். அண்டர் தேய் சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. சீட்ஸ் வந்து கொஞ்சம் சீட் பெஞ்ச் கொஞ்சம் பள்ளமாக இருந்தாலும் சீட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறனால அண்டர் தேய் சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. ஹெட்ரெஸ்ட் பார்த்தோன்னா இங்கே ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் தான். ஸோ நம்ம 3மே வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டர்லேயே ஹேண்ட்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர்ஸ் வந்து வந்துடுது. இங்கே ஒரு யூனிக்கான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து நியூஸ் பேப்பர்ஸ் மேகசின்ஸ்லாம் வச்சுக்கிற பாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம ஃபோன் வச்சுக்கிறாங்கன்னா அங்கே பாக்கெட்டும் இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. அழகாக நம்ம ஃபோனை இப்படி வச்சுக்கலாம். ஸோ ரியர் ஏசி வெண்ட் வந்து அட்ஜஸ்டபிள் ரியர் ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. வித் சி டைப் சார்ஜிங் போர்ட்ஸ் வந்து வந்துடுது. இங்கே வந்துட்டு கைப்பிடி வந்து கொடுத்துருக்காங்க, பிடிச்சி உட்கார்றதுக்காக. அது கீழே பார்த்தோன்னா இங்கே ஒரு ஹூக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு மீட்டிங் போகிறோன்னா அழகாக இங்கே கோட்டை வந்துட்டு இங்கேயே நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்கோடா கைலாக்கில் ஒரே ஒரு இன்ஜின் ஆப்ஷன் தான் கொடுக்குறாங்க. அதாவது 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ் பெட்ரோல் இன்ஜின். ஸ்லாவியா குஷாக்கில் வர அதே டிஎஸ்ஐ இன்ஜின் தான் இதுலேயும் பயன்படுத்துகிறாங்க. 114 ஹார்ஸ் பவரும் 178 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுக்கு 2 கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 6 ஸ்பீட் டிசிடி. நார்மலாகவே ஜெர்மன் மேட் கார்ஸ் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸு, ரைட் குவாலிட்டி, கம்ஃபர்ட் இது 3 தான் வந்து டாப் ப்ரியாரிட்டியாக வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த காரில் வந்துட்டு எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஓகே, ரைட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு, 2மே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் கம்ஃபர்ட் தான் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஃபஸ்ட் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசிடுறோம். ஸோ இதில் வந்து டர்போ சார்ஜ் வித் டேரக்ட் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கிறனால டார்க் வந்துட்டு குறைஞ்ச ஆர்பிஎம்னு நல்ல டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இதுக்கு குயிக்கரான ஒரு ஆக்சிலேஷன் வந்துட்டு இனிஷியலாகவும் கிடைக்குது. போக போக வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட 152 வரைக்கும் நம்ம போனோம். அதுக்கு மேலேயே போகும். பட் ஆனால் அதுலேயே வந்து ஹேண்ட்லிங் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. ஸ்டீரிங் வந்துட்டு சிட்டியில் ஓட்டும்போது ஸ்டீரிங் நல்லா லூஸாகவே இருந்தது, சாஃப்டாக இருந்துச்சு. ஓட்டுறதுக்கு ஈஸியாக டேர்ன் பண்ண முடியுது, எல்லா விஷயங்களுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. இதே நம்ம ஹை ஸ்பீட் போனோம்னா நல்லா கொஞ்சம் ஹார்டாகிடுது. ஸோ ஓட்டுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு எந்த ஒரு இஷ்யூமே இதில் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அந்தளவு நல்லா இருந்தது. ஆனால் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து சஸ்பென்ஷன் ரொம்ப ஹார்டாக இருக்குது. ஸோ ஓட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப தூக்கி போட்டுச்சு. உள்ளே உட்காரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மேடு பள்ளம்லாம் வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம ரோட்லலாம் பார்க்கும்போது நார்மலாக மேடு பள்ளம் நிறையா இருக்கும். ஸோ இது வந்து தூக்கி போடுது. அதுதான் கொஞ்சம் இஷ்யூவாக. நான் ரொம்ப ஸ்டிஃபாக கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருந்துருக்கலாம் சாஃப்டாக. ஸோ அதை பண்ணலை. ஸோ அதுதான் எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக நான் ஃபீல் பண்ணேன். ஸோ 4 பேர் நல்லா உட்காந்துட்டு போகலாம், அதில் எந்த இஷ்யூ இல்லை. அந்த சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ரைட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லாமே வந்துட்டு எப்போது ஸ்கோடா கார்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் இதுக்கும் குஷாக்கும் என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லி பார்த்தா இது கொஞ்சம் ஹைட்டாக உட்காந்து ஒரு பெரிய காரில் ஓட்டுற ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது.
பட் குஷாக்கில் வந்துட்டு பள்ளத்தில் உட்காந்துட்டு ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இதில் இருக்க அட்வான்டேஜ். அதுவும் இல்லாமல் இதில் வந்துட்டு கொஞ்சம் ஒய்டராக இருக்கிறனால ஒரு நல்ல விசிபிலிட்டி இருக்குது. அதுவும் இல்லாமல் பின்னாடி உட்காரவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். லெக் ரூம் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குமே தவிர, பட் 4 பேர் வந்துட்டு ரொம்ப நல்லா உட்காந்துக்கலாம். இடையில வந்து ஒரு கிட்ஸ் உட்காந்துக்கலாம். ஸோ இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு விசிபிலிட்டி வந்து கிடைக்குது வெளியே. இதே நம்ம டிரான்ஸ்மிஷன் பற்றி பேசும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. டிரான்ஸ்மிஷன் சில்கி ஸ்மூத்தாக இருக்குது. ஈஸியாக நம்மளால் சிம்பிளாக வந்து டிரான்ஸ்மிஷன் கியர் ஷிஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், டவுன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாகவும் ஈஸியாகவும் இருக்குது. என்ன அந்த கிளச் மட்டும்தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி தெரியுது. கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரியும் ரொம்ப லாங் ட்ராவல் இருக்க மாதிரியும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதுதான் ஒரு இஷ்யூ. கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. டிராஃபிக் கண்டிஷனில் ஓட்டும் போது மேபி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அது ஓட்ட தான் தெரியும் எப்படிங்கிறது. இப்போ நம்ம டிராஃபிக் கண்டிஷனில் தான் இருக்கும். எனக்கு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வச்சுருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. மற்றபடி பெருசாக எனக்கு வேறு எந்த இஷ்யூவும் தெரில. இந்த கார் யார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வேணும், ஒரு ரைட் குவாலிட்டி வேணும், ஒரு நல்ல ப்ராக்டிக்கலான ஒரு அர்பன் எஸ்யூவி வேணும் அப்படின்னா தாராளமாக இந்த காரை பிக் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன, இதில் வந்து ஃபீச்சர்ஸ்லாம் இருக்காது, மைலேஜ் இருக்காது, மெயின்டெனன்ஸ் நீங்கள் நினச்ச மாதிரி இருக்காது, அதெல்லாம் விலை அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூ இருக்கவங்கன்னா இந்த கார் எடுக்கணும்னா கொஞ்சம் யோசிச்சு தான் ஆகணும். ஸோ ஒரு லாங் ட்ராவல் பண்ணுறோம், பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வேணும், ஒரு எஸ்யூவி எபிலிட்டியும் வேணும் அப்படின்னா ஸோ இந்த காருக்கு அந்த எல்லா தகுதியுமே இருக்குது. ஸோ அதுதான் பெர்ஃபார்மன்ஸும் சரி, நல்ல எந்த ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக ஈஸியாக பிக்கப் ஆகுது. ஸோ அந்த விஷயத்துலையும் சரி இந்த கார் வந்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் காருன்னு நான் சொல்லுவேன். மற்ற கார் ஓட்டினதை வச்சு இது வந்து எனக்கு பர்சனலாக மற்ற சப்4 எஸ்யூவி ஓட்டினதை வச்சு இந்த கார் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. சஸ்பென்ஷன் மட்டும்தான் குறை, மற்ற இதுலேயும் வந்து குறை இல்லை. ஸோ இந்த என்ஜின் பற்றி பேசும்போது 3 சிலிண்டர் என்ஜினுங்கிறனால அந்த கிரண்ட் அண்ட் க்ரம்ப்னஸ் இருக்குது. ஸோ வைப்ரேஷன்ஸ் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. ஸோ சுத்தமாக அந்த அன்இவன் ஃபயரிங் ஆர்டர் இருக்கிறனால கண்டிப்பாக 3 சிலிண்டர் என்ஜினில் அந்த வைப்ரேஷன் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் வைப்ரேஷன் இருக்குது. பட் மற்ற என்ஜின்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் மினிமலாக இருக்குதுன்னு சொல்லலாம். மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. பட் 3 சிலிண்டருங்கிறது ஓட்டும் போதே தெரியுது. சீட்ஸ் வைப்ரேட் ஆகுது, ஸ்டீரிங் வைப்ரேட் ஆகுது, எல்லாமே வைப்ரேட் ஆகுது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பட் நார்மலாக பெர்ஃபார்மன்ஸ்னு வந்துட்டால் ஸ்கோடா என்ஜின்ஸ் வந்து ஒரு படி மேலே தான் மற்ற என்ஜின்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது. ஸ்கோடா, வோக்ஸ்வேகன், இந்த டிஎஸ்ஐ என்ஜின்ஸ் வந்துட்டு ஒரு படி மேலே தான். ஸோ ஒரு ஹை ஸ்பீட்ஸ்லாம் போகணுன்னா தாராளமாக போகும். அதில் எந்த ஒரு ஸ்டெபிலிட்டி இஷ்யூஸ் அதெல்லாம் எதுவுமே இதில் இல்லை. ஸோ நிஜமாகவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல டிரைவ் குவாலிட்டி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஓட்டிகிட்ருக்கிறது 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் வேரியண்ட் வந்து ஓட்டிகிட்ருக்கோம். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு ஓட்டினது 6 ஸ்பீட் மேனுவல் ஓட்டினோம். பட் இந்த டார்க் கன்வெர்ட்டர் வந்துட்டு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது. ஷிஃப்ட்ஸ்லாம் எதுவுமே தெரியல. மேனுவலோட எனக்கு தெரிஞ்சு மேனுவலோட இது எடுக்கிறது பெட்டர்னு எனக்கு தோணுது. ஸோ மேனுவல் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. பட் ஆனால் இந்த டார்க் கன்வெர்ட்டர் வந்து சில்கி ஸ்மூத்து, பட்டர் ஸ்மூத். அது ஷிஃப்ட்ஸ் ஆகிறதுலாம் பெருசாக தெரியவே இல்லை. அதே மாதிரி ஷிஃப்ட் டவுன் ஆகிறதும் பெருசாக தெரியவே இல்லை. ஆக்சிலரேஷனுமே ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம ஆக்சிலேட்டரை அடித்தோன்னே ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஓட்டுறதுக்குமே வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக் வேணும், வீட்டில் எல்லோரும் ஓட்டணும் அப்படின்னா தாராளமாக இது மேனுவல் போகிறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக் போகிறது பெட்டர். பிரேக்ஸ் பற்றி பேசும்போது ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் டிஸ்க் கொடுத்துருக்காங்க, ரியரில் கொடுக்கல. ஸோ பிரேக்கிங் பவருமே ஒரு லிமிட்டுக்கு மேலே ஸ்பீட் நம்ம தாண்டும் போது பிரேக்கிங் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி தான் ஃபீல் பண்ணுது. சிட்டிக்குள்ளே ஓட்டுறோம், பிரேக்கிங் ஃபோர்ஸ் ஓகே போதும். இதே நம்ம ஹைவேஸ்லாம் ஓட்டும்போது 150 அந்த ரேஞ்செல்லாம் தாண்டும் போது பிரேக்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. ஸோ 4 வீல்ஸ்க்குமே டிஸ்க் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்துட்டு அடாஸ் கிடையாது, நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கிடையாது. பட் ஆனால் இதில் பேசிக்காக க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் வருது, ஹில் ஹோல்டு அசிஸ்ட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ் தான் வருது. ஸோ 6 ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ பில்டு குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார் ரேட்டிங், இது பாரத் இன்கேப்பில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோட ஆர்கிடெக்சர் பார்க்கும்போது அதே MQB AO பிளாட்ஃபார்ம் குஷாக் தயாரிக்கப்பட்டிருக்க அதே பிளாட்ஃபார்மில் தான் இதுவும் தயாரிக்கிறாங்க. ஸோ அதனால் பாரத் இன்கேப்பில் 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து பெற்றிருக்கு, வித் ஹை ஸ்கோர்ஸில் வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஸோ பில்டு குவாலிட்டி, ஃபிட் அண்ட் ஃபினிஷு, ரைட் குவாலிட்டி உள்ளிட்ட எல்லா விஷயத்தையும் டிக் பண்ணுறாங்க. பட் ஆனால் சஸ்பென்ஷன் ஒரு சின்ன ஸ்டிஃபராக இருக்குது. ஸோ அது வந்து அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இல்லை உட்கார்றதுக்கு. ப்ளஸ் ஃபீச்சர்ஸ் எதுவும் கிடையாது, மெயின்டெனன்ஸ் அதிகம், மைலேஜ் ரொம்ப கம்மி. நார்மலாக சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது ஒரு 8லேருந்து 10க்குள்ளே தான் வந்து சிட்டியில் வந்து கிடைக்கும். ஹைவேஸ் போனோம்னா 10 to 12 கிடைக்கும், அவ்வளோதான் கிடைக்கும். 1 லிட்டர் என்ஜினே அவ்வளோதான் கிடைக்கும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பெர்ஃபார்மன்ஸ்
பீக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ், மற்ற எல்லா விஷயத்தையும் டேக் பண்ணுது. ஆனால் ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஸ்டார்டிங் ப்ரைஸ் 7.89 lakh, அதில் வந்து எந்த ஃபீச்சருமே இருக்காது. நார்மலாகவே நிறைய ஃபீச்சர்ஸ் எதுவுமே இருக்காது. செகண்ட் வேரியன்ட் பார்த்தோன்னா 9.6 lakhல ஆரம்பிக்குது. ஸோ அவங்க வந்து பேஸ் வேரியன்ட் மட்டும்தான் கம்மியாக இருக்கே தவிர மற்ற எல்லா வேரியண்ட்டும் விலை அதிகம். ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன். ஸோ மார்க்கெட்டில் வந்துருக்கு எப்படி சப்காம்பேக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்டை எப்படி வந்துட்டு இதோட சேல்ஸ் போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு நானும் ஆர்வமாக இருக்கேன். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல ரிவ்யூ நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். until then bye from கபில் முருகேஷ்.